வெல்கம் டு 1 மினிட். ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? முதல்ல ஒரு கிணறை தோண்டுகிறார். கிணறு தோண்டின உடனே அந்த தண்ணீர் ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே அங்கே இருக்க ஜனங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இது எங்களுடையது அப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதுக்கு ஈசாக்கு என்று சொல்லி பேர் வைத்து அவர் கடந்து செல்கிறார். இரண்டாவது ஒரு கிணறை வெட்டணும்னு அதே போல் ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க, இது எங்களுடையது அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அதுக்கு சித்தனா என்று சொல்லி பேர் வைத்து அவர் கடந்து செல்கிறார். மூன்றாவதாக ஒரு கிணறை தோன்றுகிறார். அந்த தோண்டின கிணறுல நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. உடனே அதற்கு ரெகபோத் என்று பெயர் வைக்கிறார். ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் எதிர்ப்பு, ரெகபோத் என்றால் விசாலம். பாருங்க, நிறைய வாக்குவாதங்கள், நிறைய எதிர்ப்புகளை கடந்துதான் விசாலம் உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு நிறைய வாக்குவாதங்களை பார்க்கலாம் அல்லது எதிர்ப்புகளை பார்க்கலாம். நான் நிச்சயமா சொல்லுவேன், இதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்க செல்லும் போது பாருங்க, அவர் உங்களுக்கு விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். சங்கீதம் 31:8 வாசிக்கிறோம், சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கூடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை விசுவாசிங்க, அவர் நிச்சயமாய் இந்த வாக்குவாதங்கள், எதிர்ப்புகளை கடந்து விசாலத்திலே உங்களை கொண்டு போய் வைப்பார்.